ஹே காய்ஸ், இட்ஸ் மீ PYR கதிர். இன்றைக்கி என்னோட தோழரோட ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். எல்லாம் திடீர்னு தோழர்னு சொல்கிறானேன்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா விடுதலை 2ல் அதில் தோழர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் பயங்கரமான வெற்றிமாறன் ஃபேன். ஸோ எந்த அளவுக்குனா, வடச்சென்னை படம் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி வந்துச்சு. அதோடைய இம்பேக்ட் என் மனசில் இப்போ வரைக்குமே என்னோட இருக்குது. ஏன்னா அதோட தாக்கம் என்னோடக்குள்ளே இன்னும் அது இன்னுமே வடச்சென்னையோட தாக்கம் இன்னுமே எனக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எந்த அளவுக்குனா அந்த படத்தில் வர ஒவ்வொரு சீனுமே அது எனக்கு மைண்டுக்குள்ளே அப்படியே ஓடிட்டுருக்கும். ஒவ்வொரு சீனுமே ஒவ்வொரு டைலாக்குமே எனக்குள்ளே மனப்பாடமாக இருக்கும். எந்த அளவுக்குனா, நான் காலேஜில் கூட சம்மந்தமே இல்லாமல் சென்ட்ரல்லே 2 லேபிள் தான் பெரிய லேபிள். ஒன்று செந்திலே, இன்னொன்று குணா. அந்த டைலாக்காக இருக்கட்டும். அதுக்கப்புறமா காலேஜ் சார்கிட்ட போயிட்டு ஒரு ரெக்கார்ட் நோட்டு சைன் வாங்கணும்னா அது போயிட்டு, இப்போ நான் ஏதாச்சும் அந்த ரெக்கார்ட் நோட்டில் தப்பு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அதுங்க சைன் வாங்கணும்னா அதுங்க போயிட்டு நான் என்ன சொல்லுவேன் பசங்கள்கிட்ட, செந்தில ஜெயிலுக்குள்ளாலே வச்சு போகணுன்னா நம்பால் ஒருத்தர் இறங்கணும், ஆனால் அவன் நம்பால்னு தெரியக்கூடாது. அந்த மாதிரி டைலாக் ஒரு ஃபன்னியான ஒரு மூமெண்ட்டெல்லாம் நான் அந்த காலேஜ் டைமில் சொல்லிகிட்டு இருந்திருப்பேன். அதுக்கப்புறமா வெளில தொழில் செய்கிறது, உள்ளே உட்காந்துட்டு துண்டு தூங்குற மாதிரி ஈஸின்னு நினச்சியா கஷ்டம்டா, அந்த டைலாக்காக இருக்கட்டும். ஸோ நிறைய டைலாக் வடச்சென்னை படம் அதிக அளவுக்கு எனக்கு இம்பேக்ட் கொடுத்துச்சு. ஸோ ரொம்ப பயங்கரமான ஒரு தாக்குதல் ஒரு ஏற்படுத்தின ஒரு படம் தான். ஸோ அந்த அளவுக்கு ஒரு படம். ஸோ வெற்றிமாறனோட பயங்கரமான ஒரு ஃபேன் நான். ஸோ எந்த அளவுக்குனா பயங்கரமான ஃபேன். அவரோட படத்தை நான் ஒரு படம் கூட பார்க்காமல. ஸோ இப்போ விடுதலை 2 பார்க்காம இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தேட்டரில் பார்க்கணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்பவும் பயங்கரமான ஒரு ஃபேன். ஸோ அதனால தான் நான் தோழர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ என்னோட ஒரு தோழரோட ஒரு இடத்துக்கு நான் போயிருந்தேன். அப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிறப்ப என்ன நடந்துச்சுன்னா பெரியார் சிலை, தந்தை பெரியார் அவர்களுடைய சிலை இருந்துச்சு. அது கீழேயுமே என்ன போட்டு இருந்துச்சுன்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை இது பண்ணவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற ஒரு டைலாக் இருந்துச்சு. ஸோ அப்போ நான் நம்ம பெரியாரோட மிகப்பெரிய ஃபேன் ஆச்சே. ஸோ ஃபேனுங்களோட மிகப்பெரிய ஒரு மாணவன், ஸோ பேரன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு தந்தை பெரியார் அவர்கள் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ என்கிட்ட கேட்டாங்க, இந்த மாதிரி பெரியாருக்கு சிலைக்கு கீழே இது மாதிரி இருக்குது. ஸோ இந்த ஒரு இடம் இல்லை, நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், கிராமத்தில் இருக்கட்டும் நிறைய இடத்துல நான் இது மாதிரி பார்த்துருந்துருக்கேன். ஸோ எதுக்காக இது மாதிரி போட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு ஹிஸ்ட்ரியே இருக்குது. ஸோ அதுக்காக தான் நான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ என்னென்னா கலைஞர் கருணாநிதி கலைஞர் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் சேர்ந்துக்கிட்டு பெரியாருக்கு சிலை வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணுறாங்க. ஸோ அதை போயிட்டு பெரியார்கிட்ட சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, பெரியார் இல்லை நீங்கள் என் சிலையை நீங்கள் வைக்கவே கூடாது, நான் சிலையை என் உருவத்தை சிலையை வைக்கவே கூடாது அப்படின்ட்டு ரொம்பவும் இதாக ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. அப்போ அண்ணா அவர்களும் கலைஞர் அவர்களும் ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம எப்படியாச்சும் நம்ம பெரியார் அவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, போய் பயங்கரமாக அந்த ஒரு குறிக்கோள் அதை சிலை வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அகைன்ஸ்ட் திருப்பி பெரியார்ட்ட போயிட்டு சொல்லிக்கிறப்போ, ஓகே நீங்கள் சிலை வைக்கணும்னு நினைக்கிறீங்க வைங்க, ஆனால் ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்னா, என் சிலை எங்கே வைக்கிறீங்களோ அது கீழே கடவுள் இல்லை, கடவுளை பரப்புவன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்கள் எழுதி போட்டுடணும், எழுதி தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் இது மாதிரி சொல்கிறீங்க, ஏன் இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு ரூல்ஸ் சொல்கிறீங்க அப்படின்ட்டு தந்தை பெரியார் அவர்கிட்ட கேட்குறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் கடவுள் எப்படி வந்ததுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி தான் என் சிலையை வைப்பீங்க, பக்கத்தில் ஒரு மரம் முளைக்கும், அந்த மரத்துக்கு ஒரு மஞ்சள் துணியை கட்டி விட்டு என்னையும் கடவுளாக மாற்றிடுவீங்க. ஸோ என் பேருமே ராமசாமி, ஸோ அதனாலே என்னை கடவுளாக மாற்றிடுவீங்க. ஸோ அந்த விஷயம் மட்டும் எனக்கு செட்டே ஆகாது. என் சிலையை வைக்கிறீங்களா, கீழே கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுளை நம்புவோன் காட்டு மிராண்டி, கடவுளை பரப்புவோன் காட்டு மிராண்டி அப்படிங்கிற இதை வசனத்தை எழுதி வைங்க. ஸோ அப்படின்னு சொன்னாங்க தந்தை பெரியார் அவர்கள். ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா PYR கதிர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.